நல்லா இருக்குதுண்ணா வாய்ஸ் எல்லாம் விஜய் பண்ண மாதிரியே இருக்குதுண்ணா. விஜய் பண்ண மாதிரியே இருக்கா? விஜய் தான் பண்ணாரு. விஜய் அவர் வாய்ஸ் ரொம்ப சொல்கிறது. இப்போ நம்ம டென்ஷனாக இருக்கும் வச்சுங்களேன், அவரோட பாட்டு அவர் வாய்ஸ் கேட்டால் அப்படியே தூங்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல ஒரு பாட்டு அது. தூங்க கூட செய்வானுங்க அதில். நல்ல ஒரு பாட்டு. தனியாக நிற்குவார் தனியாக ஜெயிக்குவார். 2026 முதலமைச்சர் அவர். நான் விஜய்ண்ணா நான் வச்சு சொல்கிறேன். நான் இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இப்போ கமலஹாசன் வந்து அவரும் கட்சி தலைவர் தானே. இப்போ தளபதியும் இப்போ ஒரு கட்சி தலைவர் தான். இப்போ கமலஹாசன் வந்து கட்சி தலைவர் இருந்து இப்போ அவர் படம் நடிக்கலையா? எத்தனையோ படம், இப்போ இந்தியன் 2, தக் லைஃப், எத்தனையோ படம் நடிக்கிறாரு. இப்போ அண்ணன் தம்பியும் ஒன்றா சேர்ந்து முதலமைச்சர் எடுத்த அவர் 2 பேரும் பிடிக்கணும். அவள்தான். தனியாக நிற்குவார் தனியாக ஜெயிக்குவார். 2026 முதலமைச்சர் அவர். நான் விஜய்ண்ணா நான் வச்சு சொல்கிறேன். அவர் அப்போ பார்த்தாரு, தளபதி தானே போய் பார்த்தாரு. அப்படின்னா அவர் இப்போ ஸ்டார்ட் பண்ணுற ஒரு உதவி. அதோட இன்றைக்கி பார்த்தீங்களா தளபதியோட எவ்வளோ பேர் இது சாப்பாடு போடுறாங்க, உதவி பண்ணுறாங்க. அஜித்துக்கு எதனா பண்ணுறாங்களா? அந்த பாட்டு காப்பியா இதெல்லாம் நினைக்க மாட்டோம். அவர் வாய்ஸ் கேட்டோன்னா அப்போயே நாங்கள் தேட்டர் உள்ள போய் பூந்து கற்றுவோம். அதெல்லாம் காப்பிலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். நல்லா இருந்ததுண்ணா. நல்லா தரமாக இருந்தது. பாட்டெலாம் கேட்குற மாதிரி இருக்குது. படம்னா எப்போ வரேன்னு வெயிட்டிங்கு. போனோம் படம் வந்தா. யார் யார் பாடினாங்க அந்த பாட்டில்? ஆனத்தில் பாட்டுனா கேட்டோம். ஆனால் கேட்குது நல்லா இருக்குதுண்ணா பாட்டண்ணா. பவதாரணியும் இளையராஜா பொண்ணு பிறந்தாங்க இல்லையா? அவங்களும் விஜயும் பாடியிருக்காங்க. கேட்குறது எப்படி இருக்கு? நல்லா இருக்குதுண்ணா வாய்ஸ் எல்லாம் விஜய் பண்ண மாதிரியே இருக்குதுண்ணா. விஜய் பண்ண மாதிரியே இருக்கா? விஜய் தான் பண்ணாரு. விஜய் பண்ண மாதிரியே இருக்குது. ஓகே, விஜய் பண்ணாரு. டீசர் பார்த்தீங்களா? ஒரு பைக்கில் வந்து அப்படியே. இல்லைண்ணா அது பார்க்கலண்ணா. ஒரு படத்துக்கு மரணமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தளபதியோட பர்த்டே, என்ன சொல்ல விரும்புறீங்க? ஹாப்பி பர்த்டே தளபதி. நீ 100 வருஷம் வாழணும். எப்போவுமே இங்கே என்ன இருக்கிறீங்க, அவர் நெஞ்சில் குடிக்கிறீங்க. நல்லா வெறியண்ணா, தளபதியோட வெறியண்ணா. நல்லா அதுவும் கொஞ்சம் சேடானா இருக்குது படம் வராமல். வருஷம் வரும், அதுக்குன்னா நாங்கள் இருப்போம். இப்போ வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எப்படி மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு சேடாக ஒரு இதுவாக இருக்கும்ண்ணா. இனிமேல் அஜித் ஃபேன்ஸ் வருஷம் படம் பார்ப்பாங்க. நீங்கள் தேட்டரில் போய் படம் பார்க்க முடியாது, என்ன பண்ணுவீங்க? நான் பண்ண முடியும், வீட்டில் எதுனா ஃபோனில் பார்க்க முடியும், ஏற்றி வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அவள் தான் அவனுங்கெல்லாம் வேஸ்ட்டுண்ணா. அந்த படம்லாம் தளபதி எவ்வளோ கூட்டம் இருக்குது. விஜய்க்கு அஜித்துக்கு எங்கன்னா இருக்குதா ரசிகர் மன்றபம்? தளபதி இருக்குது இல்லை, பார்த்துக்கிறீங்களே. எவ்வளோ ஃபேன் கிளப் இருக்குது. அஜித்துக்கு இருக்குதா? நான் கேள்வியாக தான் சொல்லுங்கள். அவருடைய ஒரு போஸ்ட் விட்டால் கூட பசங்களாம் மாஸ் பண்ணுறாங்க. அதோட இன்றைக்கி பார்த்தீங்களா தளபதியோட எவ்வளோ பேர் இது சாப்பாடு போடுறாங்க, உதவி பண்ணுறாங்க. அஜித்துக்கு எதனா பண்ணுறாங்களா? நான் கேள்வியாக தான். ஒரு கார் ரேஸ் வீடியோ ஒன்று விட்டார் அஜித். அதெல்லாம் நான் அவருக்கு கதைக்கெலாம் நான் போகலண்ணா. விஜய்னா நம்ம எப்போவுமே அவங்க நான் பண்ணுறாங்களோ பண்ணிட்டோம். நம்ம விஜய்க்கு நம்ம இருக்கிறோம், அவள் தான். நம்ம அப்படியே பண்ணிட்டு அவள் தான் போக வேண்டியதுண்ணா. அவள் தான். படம் பார்க்க வெறித்தனமாக இருக்கிறீங்க. டிக்கெட்னா இல்லை கேட்டோம், டிக்கெட் இல்லைன்னு நாங்கள் ஃபுல்லாகிடுச்சு. இல்லை நாங்கள் சரி வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வேறு எங்கன்னா போய் எங்கன்னா பார்க்கணும். போக்கிரி படம் ரிலீஸ் ஆகிருக்கு போலையா? அதானா வந்தோம், டிக்கெட் இல்லைன்றாங்க, ஃபுல்லாகிடுச்சு அப்படின்றாங்க. ஏதாவது செலிப்ரேட் பண்ணீங்களா? நீங்கள் யாருக்கா சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்களா இன்னைக்கு விஜய் பர்த்டே? இல்லைண்ணா, ஆனால் ஏரியாவில் பண்ணாங்க. இன்றைக்கி சாப்பாடு போட்டாங்க, எல்லாம் பண்ணானுங்க. பசங்க எல்லாம் பக்காவாக கேக் வெட்டினானுங்க, டான்ஸ் நல்லா பண்ணானுங்க. நம்ம போல ஆச்சு, அடுத்த வருஷம் பார்த்துக்குவோம் அப்படின்னு. ஓகே, இப்போ 2026 விஜய் வந்து எலெக்ஷன் நிற்க போகிறாரு. என் ஓட்டுனா ஃபஸ்ட் ஓட்டாக இருக்கும். ஃபஸ்ட் ஓட்டு நான் தான். அடுத்த வருஷம் எடுத்துருவேன் ஓட்டர் ஐடி எல்லாமே. ஃபஸ்ட் ஓட்டு நம்மளுது தான். எப்படி பார்க்குறதுனா, அவர் அரசியல் வரணுன்னு எல்லாருக்குமே இதுவுண்ணா. அவர் வந்தாருன்னா நல்லது செய்வார், இல்லாதவங்களுக்கெல்லாம் பண்ணுவார், வீடு கட்டி தராரு, எல்லாம் நல்லா பண்ணுவார். வந்தால் இறந்தவங்களாம் போய் நேற்று நியூஸ்லலாம் பார்த்தேன், வீட்டில் உட்காந்து பண்ணார். இப்போ இதே முக ஸ்டாலின்லாம் என்னன்னா வந்தாங்க, கை குத்தாங்க, பையனாண்டார். அவர் எப்படி நின்று பார்த்துட்டுனா போனார். அவள் தான். அவர் கடமைக்கு அவர் வராரு, நல்லா பண்ணுறாரு, போகிறாரு. அவள் தான். இல்லைண்ணா அப்படிலாம் இல்லைண்ணா. அவர் கூட்டணிலாம் சேரத்தவில்லை. அவர் தனியாக இருந்தாலே போதும்ண்ணா. அதில் கூட்டணி செஞ்சு ஜெயிக்கணும்லாம் அவருக்குலாம் இல்லை. தனியாக இருந்தாலே போதும், பசங்கிறானுங்க போதும். அவள் தான். நாளைக்கு அண்ணனும் தம்பி சேர்ந்துட்டாங்கன்னா சேர அப்படி வாய்ப்பு இல்லைண்ணா. சேர மாட்டாருண்ணா. எப்படி சொல்கிறாருன்னா, அவர் சொல்லுங்கிறாரு சேருவேன். ஆனால் தளபதிக்கெலாம் அப்படி இல்லை. அவருடைய மைக்கை கூட சின்னமாக வச்சு ஒரு பாட்டு ஃபுல்லாக பாடினார். அப்படிலாம் இல்லைண்ணா, சேர மாட்டாருண்ணா. என்னை பொறுத்த வரைக்கும் சேர மாட்டாருண்ணா. தனியாக நிற்குவார் தனியாக ஜெயிக்குவார். 2026 முதலமைச்சர் அவர். நான் விஜய்ண்ணா நான் வச்சு சொல்கிறேன். சீமானா அவருலாம் இல்லைண்ணா. அவருனா எல்லாருமே கீழே, அவருக்கு இல்லை அவருனா. பர்த்டே ரொம்ப அருமையாக போகுது. ஆனால் இப்போ சொல்கிறது, நேற்று கரெக்டாக விடிய கால 12 மணி ஸ்டார்ட் ஆனவுடனே ரசிகர்கள்லாம் நாங்களும் சரி எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். 12 மணிலேருந்து ஃபுல்லாக ரோஹிணி தேட்டரில் ரோபோ சங்கர் சார்லாம் வந்திருந்தார். தளபதிக்காக எல்லாம்
எல்லா கத்தி எல்லாம் கூப்பாடு போட்டானுங்க. கத்தியில் அவருக்காக தளபதிக்காக கேக்கெல்லாம் வெட்டி எல்லாம் கொண்டாடணும். இப்போ அவரோட 2வது பாடல் இப்போ வந்திருக்கனால இப்போ டிக்கெட் எடுக்கிறதுக்காக போக்கிரி இப்போ டிக்கெட் எடுக்கிறதுக்காக வந்தேன். பார்த்தா விஜயோட எல்லா படமும் ஹவுஸ்ஃபுல் தான். ஒரு படம் ஒரு டிக்கெட் இல்லை. இப்போ அதனால தான் சரி வேறு நினச்சா படம் டிக்கெட் எடுத்து உள்ளே போய் பார்த்து நடுவில் போடாமல் பார்த்தேன் ஓனரு. அவர் கடைசிக்கு போடவே இல்லை. சரி நம்ம விசில் போட்டு பாட்டெலாம் நம்ம நல்லா அந்த ரிலீஸ் ஆன நாள்லேருந்து உள்ளே போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். இன்னும் ஒரு பாட்டு உள்ளே போய் பார்க்க முடியல. அது ஒரு ஃபீலிங்ஸ் தான் எனக்கு இருக்குது. செகண்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் பண்ணாங்க. பார்த்தாச்சு. பாட்டு வந்து ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. தளபதி அவ்வளோ அழகாக பாட்டிருக்காரு. இப்போ விசில் போடு பாட்டில் வந்து அதில் வந்து மரணமாக பாட்டிருக்காரு. இந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்குது பாட்டு. இப்போ அதே மாதிரி இளையராஜா அவன் பொண்ணு பாட்டிருக்கனால சொல்கிறது 2 பேரோட காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இந்த பாட்டு நல்லா ஒரு ஹிட் ஆகும். அது அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ இவன் வந்து என்ன பாட்டை இப்போ காப்பி அடித்தா சரி அதெல்லாம் இதில் தளபதி ரசிகர் நாங்கள் எப்படி நினைப்போம்னா அந்த பாட்டு காப்பியாக இதெல்லாம் நினைக்க மாட்டோம். அவர் வாய்ஸ் கேட்டோன்னா அப்போயே நாங்கள் தேட்டர் உள்ள போய் பூந்து கற்றுவோம். அதெல்லாம் காப்பிலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். ஓகே, நேற்றுக்கு 12 மணிக்கு கரெக்டாக 12 மணிக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப். அது ரொம்ப ரொம்ப சொல்கிறது ஸ்டார்டிங் அப்படியே ஹாலிவுட் ரேஞ்சு போகிற மாதிரி இருக்கு அந்த படம். இப்போ அந்த சொல்கிறது அந்த டீசர் வந்து நான் வீட்டை தான் பார்த்தேன். இப்போ வந்து மகாராஜா படத்துக்காக உள்ளே போய் பார்த்தேன். இன்டர்வல் அன்றைக்கி கரெக்டாக இன்டர்வல் அப்போ அந்த டீசர் போட்டாங்க. எல்லாம் அப்படி கத்துறாங்க. விஜய் சேதுபதி ஃபேன்ஸாக நினச்சேன். எல்லாம் ஃபுல்லாக தளபதி ஃபேன்ஸாக நினைக்கிறேன். ஃபுல்லாக எல்லாம் அப்படி கத்துறாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அது 2 விஜய் பைக்கில் வந்து அப்படி ஷார்ட் அது ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணிருக்காங்க ப்ரோ. ஃபுல்லாக சொல்கிற படமே ஹாலிவுட் ரேஞ்ச் தான் நான் சொல்லுவேன். அது இப்போ வந்து தமிழ் படம் மாதிரியே சொல்கிறது காலிவுட் மாதிரியே தெரியல. நல்ல ஒரு ஹாலிவுட் மாதிரி தெரிஞ்சு நல்ல ஒரு கதையாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஒரு சின்ன விஜய் ஒரு பெரிய விஜய் அப்படி இருக்கும் இல்லையா? சரி, ஓகே. இப்போ வந்து இந்த படத்தில் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு குத்து சாங் தான் பாடுவாங்க. இது வந்து ஒரு மெலடி சாங். கேட்க எப்படி இருக்கு அவரோட வாய்ஸ்? வந்து மெலடியாக இருக்கும். அவர் வாய்ஸ் ரொம்ப சொல்கிறது இப்போ நம்ம டென்ஷனாக இருக்கும் வச்சுங்களேன். அவரோட பாட்டு அவர் வாய்ஸ் கேட்டால் அப்படியே தூங்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல ஒரு பாட்டு அது. இப்போ சில பேர் இப்போ வேலையோட டென்ஷனாக வருவாங்க, இல்லை இப்போ பசங்கள்லாம் ஸ்கூலில் டென்ஷனாக வருவாங்க. இப்போல்லாம் அந்த பாட்டு கேட்டால் அவ்வளோ இனிமையாக எக்ஸைட் போட்டு கேட்டால் அவ்வளோ இனிமையாக இருக்கும். தூங்க கூட செய்வானுங்க. அதில் நல்ல ஒரு பாட்டு. சரி, ஓகே. இப்போ வந்து தளபதி மேலே படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எப்படி பார்க்குறீங்க? நான் இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இப்போ கமலஹாசன் வந்து அவரும் கட்சி தலைவர் தானே. இப்போ தளபதியும் இப்போ ஒரு கட்சி தலைவர் தான். இப்போ கமலஹாசன் வந்து கட்சி தலைவர் இருந்து இப்போ அவர் படம் நடிக்கலையா? எத்தனையோ படம் இப்போ இந்தியன் 2, தக் லைஃப் எத்தனையோ படம் நடிக்கிறாரு. ஆமாம், அதே மாதிரி தான். இப்போ இவர் மட்டும் ஏன் ஒரு கட்சி தலைவர் இருந்து ஏன் படம் நடிக்க மாட்டார்? அதுதான் என்னோட முதல் கேள்வி. அது நான் எத்தனையோ ரிவ்யூவில் கேட்கலான்னு நினச்சேன். அது கேட்க முடியல. இதில் நான் கேட்டுக்கிறேன். ஏன் ஒரு படம் நடிக்க மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கு எதாச்சும் காரணம் இருக்கும். அவர் காரணம் வச்சுப்பார். அவர் 2020 இப்போ அவர் படம் நடிக்க மாட்டார் சொன்னால் சொல்கிறேன் எப்படி அது? இப்போ 2 வருஷம் கேப் விட்டு இப்போ படம் 2 வருஷம் நடிக்க மாட்டேன் அந்த மாதிரி சொன்னால் ஓகே. எப்படி சொல்கிறது வாழ்க்கை பூரா படம் நடிக்க மாட்டேன் சொன்னால் அது இத்தனை வருஷம் நாங்கள் பார்த்த எப்படி ஒரு கஷ்டமாக இருக்காது. அதான் இப்போ அஜித்தும் விஜயும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. நம்ம தான் அவங்கள எதிரிகளாக நினச்சி பார்க்குறோம். அது வந்து இப்போ அஜித் நல்ல மனுஷன். அவரெல்லாம் நம்ம கெட்டது எதுவும் சொல்ல முடியாது. அவர் வந்து இப்போ அவர் ஒரு படம் இப்போ குட் பை அட்லி அந்த படத்தோட ஒரு போஸ்டராக இப்போ வெளியே வர்றாங்க. நல்லா அதுவும் ஒரு ஹாலிவுட் ரேஞ்ச் மாதிரி தான் இருக்குது. நல்லா இப்போ அஜித்தும் நல்லா இருக்கணும், விஜய் நல்லா இருக்கணும். 2 பேரும் தனித்தனியாக பேசுகிறது எனக்கு சரியாக படலை. அது 2 பேர் இப்போ தளபதி வந்து தனியாக நின்றாலே அது ஜெயிக்கிற கட்டம் தான். இப்போ எதுக்கு சீமான் கூட சேர்றான்னு எனக்கு இன்னும் தெரியல. அது ஆனால் சேர்ந்தா நல்லது தான். இப்போ அண்ணன் தம்பியும் ஒன்றா சேர்ந்து அந்த முதலமைச்சர் எடுத்த ஒரு 2 பேரும் பிடிக்கணும். அவள்தான் சிஎம்மாக எடுக்க மாட்டோம்னா எப்படியோ சீமான் மேலே தான் எப்படியோ எல்லாம் தளபதி ரசிகர் எல்லாம் அவங்க மேலே கோவப்படுவானுங்க. தளபதி இப்போ இவ்வளோ கஷ்டம். இப்போ சீமானில் இப்போட ஒருத்தர் போதையில் ஏதோ அடிபட்டுக்காஇருந்தார். அவர் போய் பார்த்தாரு. தளபதி தானே போய் பார்த்தாரு. அப்படின்னா அவர் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு ஒரு உதவி. இப்போ ஒரு இதெல்லாம் செய்யறது இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காரு.
இப்போ அவர் முதலமைச்சர் ஆகனா இன்னும் அவர் என்னென்ன செய்ய போகிறோம் நம்ம பார்க்கறதுக்காக தான் அவர் சிஎம் ஆக சொல்கிறேன். சிஎம் இருக்கணும், அவர் சிஎம் ஆகணும் அவர்.